நாகர்கோவில்ல மாற்றுத்திறனாளி சபரீஸ்வரன் வந்து லாக்அப் டெத் ஆகிறாரு. மெடிக்கலி ஃபிட்டான ஒருத்தர் ஜெயிலுக்கு போறார், வெளியில பிணமாக வருகிறார் அப்படிங்கிற இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து அது அப்பட்டமா தெரியுது அது ஒரு காவல் படுகொலை தான் அப்படிங்கிறது. சார், மக்கள் துன்பத்துல துயரத்துல கிடக்கும் பொழுது ஒரு காவல் படுகொலைக்கு முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டாருன்னா வேற எதுக்கு தான் திறப்பாரு? உடம்புல 19 காயம், உள்ள உயிரோட வந்துருவான்னு நம்பணும், இல்ல என்ன பண்றது அப்படின்னு நிற்கதே நிக்கிற அந்த குடும்பத்துக்கு என்ன பதில்? வாயை திறந்து பேசுங்க சார். மிஸ்டர் கிளீன்ங்கிற விஜயோட இமேஜ் நாரி போயிடுங்கிறதுக்கு பயந்துதான் நீங்க தூக்கி ஒண்ணுமில்லாதவர்களை தூக்கி உள்ள வைக்கிறீங்க. திருப்பரங்குன்ற ஆவணப்பட சென்னையில திரையிடும் பொழுது சங் பரிவார் அமைப்புகள் திரையிடக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க, காவல்துறை பாதுகாப்பு வழங்க மறுக்குது, அனுமதி இல்லைங்கிறாங்க. நூத்துக்கணக்கான போலீஸை குவிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம, ஸ்கிரீன் பண்ண விடாம தடுக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் மேலிடம் மேலிடம் மேலிடம்ங்காங்களா, யார் அந்த விஜய் தான் அந்த மேலிடமா? இப்ப விஜய் வந்து கரூர்ல போய் பேசினார்ல, ரொம்ப காலமா பேசாம இருந்த குழந்தை பேசின உடனே வாயை திறந்தாலே போய் புழுகு ஆபாசம், இது 3 தாண்டி வேற எதுவுமே இல்லை. இது இல்லாம அவருடைய உரை ஏதாவது ஒண்ணு இருக்கா? கிளவுட் சவுண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட செய்தி தொடர்பு துணை செயலாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சூர்யா. வணக்கம். நாகர்கோவில்ல மாற்றுத்திறனாளி சபரீஸ்வரன் வந்து லாக்அப் டெத் ஆகிறாரு. இது பற்றி இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக யாரும் வாயை திறக்கல. ஈவன் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சரோ எந்த அமைச்சர்களோ இது வரைக்கும் போகலை அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி என்ன? இல்லை, அடிப்படையில் தாவேகா எதிர்கட்சிகளை பழிவாங்கவும் தன்னுடைய அரசுக்கான பாசிட்டிவ் நரேட்டிவ் பில்ட் பண்ணுறது, எதிரில் யாரெல்லாம் கொஸ்டின் பண்ணுறாங்களோ அவங்கள தூக்கி உள்ள வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மோட்டோவுக்காக தான் காவல்துறையை பயன்படுத்துதோங்கிற அச்சம் நமக்கு எழுது. ஒரு 200 கிராம் குட்கா வந்து அவர்கிட்ட பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க சபரிவர்மன்கிறவர்கிட்ட. அவரை காவல்துறை அழைச்சிட்டு போகுது, ஃபிட்னஸ் வாங்கி, ஹீஸ் மெடிக்கலி ஃபிட் அப்படின்னு ஃபிட்னஸ் வாங்கி அவரை ரிமைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் நோயால், உடல் நோயால், அந்த மாதிரியான விஷயங்களால் இறந்தார் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆர்குமெண்ட் அங்கே ரூல் அவுட் ஆகிடுது. அப்போ அவர் ஃபிட்டுன்னு சர்டிஃபிகேட் வாங்கி தான் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. ஜெயிலுக்கு அனுப்புகிற இடத்துல அவர் இறந்து போகிறார். காவல்துறை வந்து அதை ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ணுறாங்க. 19 இடத்துல உடம்பில் காயம் இருந்துச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு வருது. அவர் இறந்து போயிட்டார். ஒரு நல்ல நிலையில் மெடிக்கலி ஃபிட்டான ஒருத்தர் ஜெயிலுக்கு போறார், வெளியில பிணமாக வருகிறார் அப்படிங்கிற இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து அது அப்பட்டமா தெரியுது அது ஒரு காவல் படுகொலை தான் அப்படிங்கிறது. விஜய் என்ன சொன்னாரு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில? ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காவல் படுகொலையும் அந்த அரசினுடைய முழுமையான தோல்வியை காட்டுது அப்படின்னாரு. அப்போ முற்று முழுதுமாக தாவேக அரசு தோத்து போயிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டு மக்கள்கிட்ட முதல்ல மன்னிப்பு. குறிப்பிட்ட இந்த விஷயத்துல ஒரு 302 அல்லது இன்னைக்கு அதை என்ன செக்ஷனோ கொலை வழக்காக இதை பதிவு செய்ய வேண்டும். கொலை வழக்காக பதிவு செய்து இதனுடைய விசாரணையை நீங்க ப்ரொசீட் பண்ணணும். இதுதான் குறைந்தபட்ச நீதியை கொடுக்கும். 3வது முக்கியமான விஷயம், அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்திருக்கிறார், அந்த குடும்பத்துக்கு அவர் இன்கம் சோர்ஸாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு இல்லை, காவல்துறையினுடைய அராஜக போக்கினால் அவர் இறந்து போயிருக்கிறார். அப்படிங்கிறப்போ அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை உறுதி பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. நீங்க வந்து ஒரு அரசு வேலையை கொடுக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கு. இது எதுவுமே நான் பண்ண மாட்டோம். இது எல்லாத்த விட அடிப்படையா கேட்பது, அரசு இதுக்கு பொறுப்பேற்று பதில் சொல்லுங்க, அமைச்சர் இதுக்கு பதில் சொல்லுங்க, துறை அமைச்சர் இதுக்கு பதில் சொல்லுங்க, மாவட்ட அமைச்சர் பதில் சொல்லுங்க, மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சார், மக்கள் துன்பத்துல துயரத்துல கிடக்கும் பொழுது ஒரு காவல் படுகொலைக்கு முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டாருன்னா வேற எதுக்கு தான் திறப்பாரு? அவர் தானே கேட்டாரு. உங்களை கேட்டா பதில் இருக்குமா? பதில் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பதில் இல்லாதனால நீங்க வாயை திறக்க மாட்டீங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பேற்று பதில் சொன்ன எங்களுடைய முதலமைச்சரை பார்த்து, எங்களுடைய தலைவரை பார்த்து நீங்க வாயை திறங்கன்னு சொன்னார். இன்னைக்கு திறங்க சார். உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும், தமிழ்நாட்டை உலுக்கிய காவல் படுகொலைகள்ல சாத்தான்குளம் சம்பவம் ஒண்ணு, அதே போல மடப்புறம் சம்பவம் ஒண்ணு. இந்த 2க்கும் அரசுகளுடைய ரியாக்ஷன்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. சாத்தான்குளம் சம்பவத்துல அதிமுக அரசு அன்னைக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துச்சு. என்ன கொடுக்குது? அவங்க வந்து ஒருத்தர் கீழே உருண்டதுனால உடல்ல காயம் ஏற்பட்டுச்சு, இன்னொருத்தர் வந்து உடல்நிலை சரியில்லாம இறந்து போனாரு அப்படின்னுச்சு. சாட்சியங்களை கலைக்க முற்பட்டதற்காக ஒரு காவல் நிலையத்தை, ஒட்டுமொத்தமா காவல் நிலையத்தையும் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டுல நீதிமன்றமே கொண்டு வந்து சேர்த்துச்சு. அதுல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்த நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் அவர்கள் நினைக்கிறேன், பேரு சரியான, அவரை வந்து காவலர்கள் மிரட்டியதாக அவர் ரெக்கார்ட் பண்ணார். இது சாத்தான்குளம் சம்பவம். ஆனால் திமுக ஆட்சியில் நடந்த மடப்புறம் சம்பவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உரிய இழப்பீடு கொடுக்கப்பட்டது. காவல்துறையினுடைய தவறு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அது அரசு பேக் பண்ணுதா இல்லையா? அதிமுக ஆட்சியில பேக் பண்ணுச்சு. திமுக ஆட்சியில
காவல்துறை மீதே நடவடிக்கை எடுத்தோம். உடனடியாக அத்தனை பேரும் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள், இழப்பீடு வழங்கப்பட்டது, அரசு பணி வழங்கப்பட்டது. எல்லாத்துக்கும் விட உச்சமா இந்தியாவினுடைய காவல்துறை வரலாற்றிலேயே ஒரு ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத்துக்கு அல்லது கஸ்டோடியல் டெத்துக்கு கொலை வழக்கு பதிவு செய்த வரலாறு அந்த ஒரு வழக்கில் தான். கொலை வழக்கு பதிவு செய்து ப்ரொசீடிங்ஸ் எடுத்துருப்போம். அதற்கு பிறகும் முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்திடம் மன்னிப்பு கோரினார். அப்புறம் என்ன நடந்துச்சு? இல்லை, எங்களுக்கு காவல்துறை தொடர்புடைய ஒரு வழக்கு காவல்துறையை விசாரிப்பது சரியா இருக்காது அப்படின்னு கருதி அதை சிபிஐக்கு ரெஃபர் பண்ணும். அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் விஜய் அரசில் எடுக்கல. துடிச்சு போய் அவர் இறந்து போயிருக்காரு. உடம்புல 19 காயம், பிள்ளை உயிரோட வந்துடுவான்னு நம்பணும். இல்ல என்ன பண்றது அப்படின்னு நெருக்கதே நிற்கிற அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்லுவார்? வாயை தொடர்ந்து பேசுங்க சார். லாக்அப் டெத்துங்கிறது எந்த அரசு இருக்கும்போதும் அது நடக்கிறது தப்பு தான். அப்படி பார்க்கும்போது அஜித்தோட லாக்அப் டெத்து நடந்தப்போ விஜய் வந்து உடனே வந்து அஜித்தோட வீட்டுக்கு போகிறாரு. 2 லட்ச ரூபாய் நிவாரண தொகை வந்து கொடுக்குறாரு. ஆனால் அவர் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கார். நாகர்கோவில் அவர் இறந்து இவ்வளோ நாள் ஆகுது, 5 நாள் 6 நாள் ஆகுது. இது வரைக்கும் வந்து விஜய் வந்து அதை வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேசவும் இல்லை, நேர்லையும் பார்க்கல. ஒரு நிவாரண தொகையை கூட அறிவிப்பு எதுவுமே இது பண்ணாமல் இருக்காரு. அடிப்படையில் அன்னைக்கு விஜய் மட்டும் போகல, அரசும் அரசினுடைய பிரதிநிதிகள் அமைச்சர்கள் போனாங்க, அங்கே உள்ளூர் எம்எல்ஏக்கள் போனாங்க, நேரடியாக வந்து அவங்கள்ட்ட நிவாரண உதவிகளை கொடுத்தாங்க, ரிலீஃப் கொடுத்தாங்க. எல்லாத்த விட உச்சமா முதலமைச்சரே ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பை வந்து நீங்க கொச்சப்படுத்துறீங்க. எங்களுக்கு சாரி வேணாம், நீதி வேணும் அப்படின்னு. இன்னைக்கு சாரி கூட கேட்க மாட்டீங்களா சார்? நீதி அப்புறம், நீதி வாங்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனா இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு சாரி கூட கேட்பதற்கு துப்பற்றவராக நீங்கள் மாறி நிற்கிறீங்க. அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் இது கேரி பண்ணுது. முதலமைச்சராக இருந்த எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஸ்டேட்ஸ்மேன். காவல்துறையினுடைய ஒரு தவறு, அது அவருடைய தவறு கிடையாது, காவல்துறையினுடைய ஒரு தவறு. அந்த தவறுக்கு தன்னால் ஆன எல்லா நடவடிக்கையும் சட்டபூர்வமாக எடுத்த பிறகும், இந்திய காவல்துறை வரலாற்றிலே ஒரு காவல் மரணத்தை வந்து கொலை வழக்காக பதிவு செய்து அந்த ஒரு நடவடிக்கை எடுத்த பிறகும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கணுங்கிற அந்த மனநிலை அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு இப்படி ஒரு நியூஸ் எனக்கு தெரியுங்கிறத கூட அக்னாலேஜ் பண்ணக்கூடிய மாடாத அளவுக்கு நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், இந்த செய்தியெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுமா, நான் உன்கிட்ட பதில் சொல்லணுமா, ஃபோன் பண்ண வேண்டாம், பதில் சொல்ல வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை, ஒரு ட்விட்டு, ஒரு இரங்கல், ஏதாவது ஒன்று, எதுவுமே இல்லை. இப்போ அந்த அளவுக்கு நீங்க வந்து சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கீங்க. மன்னராட்சின்னு திமுக விமர்சிச்சார். மன்னராட்சி இதுதான். மக்களுடைய குரலுக்கு ஒருபோதும் செவிசாய்க்காதவர்கள் தான் மன்னர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. மக்கள் அழுத இடத்துல எல்லாம் போய் நின்னது திமுக, மக்கள் துடிச்ச இடத்துல எல்லாம் போய் நின்னது திமுக, துயரம் ஏற்பட்ட போதெல்லாம் அந்த இடத்துல போய் தன்னுடைய ஆறுதலையும் நிவாரணத்தையும் கொடுத்தது திமுக. இன்னைக்கு எதுக்கும் வாயை திறக்க மாட்டேன், எது நடந்தாலும் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இன்னைக்கு தாவேக்கா இருக்கிறது. இதுக்கு பேர் தான் மன்னர் மனநிலை. இன்னொன்னு, மன்னர் வந்து தன்னை சார்ந்தவர்களை பாதுகாப்பார், தன்னை சாராதவர்களை பழிவாங்குவார். இதுதான் அடிப்படையில் மன்னர் குணம். இன்னைக்கு இந்த விவகாரத்தை எடுத்துக்கங்க. 200 கிராம் வச்சிருந்தாருன்னு ஒரு மாற்றுத்திறனாளியை கூட்டு போய் வச்சு அவர் ஒரு கஸ்டோடியல் டெத்து நடக்குது. ஆனா அதே குட்கா வழக்குல சிபிஐ என்கொயரி இருக்கக்கூடிய, இடி என்கொயரி இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சுக்கிறீங்க. ஆஹா ஓஹோன்னு அவரை கூப்பிட்டு வந்து செலிப்ரேட் பண்றீங்க. 3வது முக்கியமான விஷயம், இந்த குட்கா ஒரு 140 கிலோன்னு நினைக்கிறேன் ஈரோடு பக்கத்துல பிடிபடுது. தாவேக்கா நிர்வாகி அதில் தொடர்புடையவராக இருக்கிறார். அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குட்கா விவகாரத்தில் குண்டாஸ்ல உள்ள போனவர். அப்போ அவர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், ஒரு எப்படி சொல்ற, ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கக்கூடிய ஒருத்தர், தொடர்ச்சியாக இந்த கிரைமை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் என்ன பண்ணீங்க, நீங்க ரிமாண்ட் பண்ணீங்களா? ஸ்டேஷன் பெயில்ல வெளில விட்டாங்க சார். அப்ப ஒரே விஷயம்தான், 200 கிராம் ஒரு குட்கா வச்சிருந்தா அவரை வந்து நாங்க மாற்றுத்திறனாளி கொண்டு போய் வச்சு கஸ்டோடியல் டெத்துக்கு ஆளாக்குவோம். குட்கா ஸ்கேம்ல ஈடுபட்டா அவரை தூக்கி கட்சியில சேர்த்து உச்சிமு வந்து பாராட்டுவோம். ஏன் நிர்வாகி ஒருத்தர் கிலோ கணக்குல 100 கிலோ 140 கிலோன்னு குட்கா கிடத்துனா கண்டிஷன் பெயில்ல, ஸ்டேஷன் பெயில்லையே நாங்க வெளில அனுப்பிடுவோம். இந்த மாறுபட்ட நிலைப்பாடு வந்து அவங்களுடைய சர்வாதிகாரத்தனத்தை, தன்னை சார்ந்தவர்களை மட்டும்தான் சட்டத்தை வளைச்சு பாதுகாப்பேன் பண்ணாலும் தப்பே பண்ண அவன் ஆளு எல்லா இடத்துலயும் நடக்குதுல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, அமைச்சர் சரத் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது. அவர் வந்து ஒரு கிரெடிட் கார்டையும் போனையும் 500 ரூபா நோட்டையும் பயன்படுத்தி மாத்திரை உடைச்சார் அப்படின்னு ஒயிட் பவுடர். எஸ், இந்த ஒயிட் பவுடர் மூவி, ஒயிட் பவுடர் அலிகேஷன் வருது. அதை தொடர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் போகுது. இது ஒரு சோசியல் மீடியா காசிப் கிடையாது. இதன் மீது நடவடிக்கை எடுங்க, இதனுடைய உண்மைத்தன்மையை சோதிங்க அப்படின்னுட்டு புகார் எழுத்துப்பூர்வமா கொடுக்கப்படுது. அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஒரு வாரம் கழிச்சு அவரை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்து பர்பஸ்ஃபுல்லா அந்த போட்டோவை நீங்க ரிலீஸ் பண்றீங்க.
இப்ப என்ன மெசேஜை கன்வே பண்றீங்க? அவன் என்ன பண்ணாலும் என் ஆளு என் கூட நான் நிற்பேன் அப்படிங்கிறது தானே மெசேஜ். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் நினைக்கிறேன், அவர் மேலும் வந்து ஒரு விஜய் ரசிகையாக இருக்கிற பெண் ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க. அந்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கிறாப்புல. நீக்கினதோட மட்டும் இல்ல, 3 முறை அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கதறாங்க. அந்த அம்மாவை போயிட்டு பாதிப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உச்சமா போய் எனக்கு வந்து உயிருக்கு ஆபத்து நேரிட்டால் இந்த 3 பேர் தான் காரணம்னு 3 பேர்ல ஒருத்தர தாவேக்கா அவனுடைய எம்எல்ஏ கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த எம்எல்ஏக்கு இன்னைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து. அப்ப என்ன மெசேஜ் நீங்க கன்வே பண்ண விரும்புறீங்க? இந்த நில விவகாரம் எடுத்துங்க, பழனி கோயில் லேண்ட் இஷ்யூ. அந்த விவகாரத்துல வித்தவர்கள், வாங்கியவர்கள், பதிவு பண்ணி கொடுத்தவர்கள், அவங்களுக்கு அங்க டெபுடேஷனோ இன்சார்ஜோ போட்ட உயர் அதிகாரிகள், ஜேசி லெட்டர் எழுதின ஜேசியை டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் கொடுத்து மேல கொண்டு வந்த கமிஷனர், இப்படி யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது ஊழலா தவறா? அவர் ஸ்டேட்மெண்ட் தானே, அமைச்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது தவறு நடந்திருக்குங்கிறாரு. அப்ப நமக்கு கேள்வி எழுதல, இதே 100 கோடி ரூபாய் லேண்ட 2 கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட் லேண்ட தூக்கி, கோயில் லேண்ட, அறநிலையத்துறை லேண்ட தூக்கி ஒரு பிரைவேட் பார்ட்டி கொடுத்தா திமுக ஆட்சியில தவறுன்னு சொல்லுவீங்களா, ஊழல்னு சொல்லுவீங்களா? ஊழல் தானே. இன்னைக்கு அதுதான் அவர் கேட்கிறாரு. இது ஊழலா? திமுக ஆட்சியில நடந்தா ஊழல், தாவேக்கா ஆட்சியில நடந்தா தவறான்னு கேட்கிறாரு. தூக்கி மிட் நைட்ல தூக்கி கொண்டு போய் அவரை வச்சு உள்ள வச்சு ரிமைண்ட் பண்றீங்க சார். இந்த கிரைம் பண்ண யாரும் உள்ள இல்ல சார். அவ்வளவு பேர் இன்னைக்கு சுதந்திரமா வெளில நிக்கிறான். 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டீங்க. 60 வருஷமா பிரைவேட் ஆக்கிரமிப்புல இருந்த ஒரு லேண்ட திமுக ஆட்சி மீட்டு கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு 60 நாள்ல தூக்கி ஒரு பிரைவேட் கொடுத்துட்டீங்க. அந்த லேண்ட் இன்னைக்கு போயிடுச்சு. ஊழல்ல தொடர்புடைய ஒருத்தரும் கைது செய்யப்படல. ஆனா அதை கேள்வி கேட்ட, அதுவும் என்ன கேள்வி? திமுக ஆட்சியில நடந்தா ஊழல், உங்க ஆட்சியில நடந்தா தவறா? இதுல என்ன அஃபென்ஸ் இருக்கு? 2 பிரிவுக்கு நடுப்புற மோதலை தூண்டியதாக செக்ஷன் போட்டிருக்கீங்க. இதுல எந்த பிரிவுக்கு நடுப்புற மோதல் தூண்டப்படுது? ஏன்னா அவர் வந்து இது குறித்து வேற பதிவு எதுவும் அவருடைய சமூக ஊடகத்துல இன்னைக்கு அவைலபிளா இல்ல. இது ஒண்ணுதான் அவருடைய நண்பர்கள் இதுக்காக தான் கைதுன்னு அவங்க சொல்றாங்க. இல்லன்னா அரசு மறுக்கணும், இல்ல வேற ஒண்ணுக்காக தான் நான் கைது பண்ணிருக்கோம் அப்படின்னுட்டு. அப்ப என்ன அடிப்படையில நடந்துட்டு இருக்கீங்க? குற்றவாளிகள் எல்லாம் சுதந்திரமா திரிவா கேள்வி கேட்கிற அவ்வளவு பேரும் தூக்கி உள்ள வைப்போங்கிறது சர்வாதிகாரம் இல்லையா? இளையோர்களை ரொம்ப ஈஸி டார்கெட், யாரும் வந்து அங்க நிக்க முடியாது, அவரை தூக்கி உள்ள வச்சா யாரு வந்துட போறா அப்படிங்கிற ஒரு பயம் வச்சிருந்த நந்திவர்மனை தூக்கி உள்ள வச்சு லாக்அப் டெத் இது பண்றதும், இந்த மாதிரி இது ஊழலா, இது ஊழல் இல்லையா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ற ஒருத்தரை வந்து தூக்கி உள்ள வைக்கிறதுங்கிறதே வந்து எளிய பின்னணியில இருக்கிற இல்ல எளியவர்களா இருக்கிறவங்களை வந்து ஈஸி அட்டாக் பண்ணலாம், அவங்களை அட்டாக் பண்ணா யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற டோன்ல இருந்து இதை அணுகுறாங்களா? இல்ல, எப்போதுமே அரசியல்வாதிகள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க ஈஸியா டேக் பண்ணிடுவீங்க. இப்ப நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா என்ன சொல்லிடுவீங்க? திமுக காரர் அதனால அப்படி சொல்றாரு அப்படின்னுவீங்க. நான் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையானதாகவே நியாயமானதாகவே டேட்டாவோட இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் என்ன அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. டிவிகேல இருந்து திமுக காரன் கீழே வந்து அபியூசிவா கமெண்ட்ஸ், என்னுடைய போஸ்ட் கீழே நீ போடுற அபியூசிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கைது பண்ணணும்னா 200 பேரை ஒவ்வொரு நாளும் கைது பண்ணணும். பண்ணிடுவோமா? அப்ப அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க? இப்ப என்ன நீங்க அடையாளப்படுத்திடலாம். நீங்க ஒரு டேக் பண்ணி மக்கள்கிட்ட அந்த கருத்து போகாம பாத்துப்பீங்க. ஒரு சாதாரண மனிதர், எளிய மனிதர், ஒண்ணுமில்லாத ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அது பப்ளிக் போய் ரீச் ஆகுது. நியாயமா தானே கேட்கறான், சரியா தானே கேட்கறான் அப்படிங்கிற உணர்ச்சி பப்ளிக்ட வந்துட்டா நீங்க கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த பியூரிட்டிங்கிற இமேஜ், அந்த இமேஜ் பஸ்ட் ஆயிடுது. அந்த பலூன் அவர் உடைக்க முற்படுறாரு. அப்ப எளியவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது நாளைக்கு இப்ப என்னன்னு தோணும், அவரையும் கேட்கணும் நம்ம ஏன் கேட்க கூடாது, இவரே கேட்கிறாரு நம்ம ஏன் கேட்க கூடாது, எல்லோரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லோரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சா மிஸ்டர் கிளீன்ங்கிற விஜயோட இமேஜ் நாரி போயிடுங்கிறதுக்கு பயந்துதான் நீங்க தூக்கி ஒண்ணுமில்லாதவர்களை தூக்கி உள்ள வைக்கிறீங்க. சார், இதுக்கு இவ்வளவு யோக்கியமா இருந்தா இந்த குற்றச்சாட்டை முதல்ல எழுப்புனது யாரு? சங் பரிவார் அமைப்புகளும் பிஜேபி அமைப்புகளும் தான் முதல்ல இந்த நில விவகாரத்துல ஊழல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடுக்கிறாங்க. எத்தனை பிஜேபி பிரச்சனை நீ கைது பண்ணிருக்க? எத்தனை சங் பரிவார் பிரச்சனை நீ கைது பண்ணிருக்க? அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசினப்ப சொல்லியிருந்தீங்க, என்ன அவங்க ஆட்களா இருந்தா கைது பண்ண மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி டோன்ல அணுகுறாங்களா? 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, அவர்களே சங்கினுடைய ப்ராடக்டா இருக்கலாம். இல்ல சங்கிகள் யாரையாவது, பிஜேபி காரர்கள் யாரையாவது இந்த வழக்குல தூக்கி உள்ள வச்சா ஒன்றிய முகமைகள் கோபத்துக்கு ஆட்பட்டுருவோம், சிபிஐ, ஐடி, இடி மாதிரியான அமைப்புகள் நம்ம மேல பாஞ்சிருங்கிற பயமா இருக்கு. ஒண்ணு, என்னுடைய ஆளுங்கிற அந்த இணக்கமான ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலா இருக்கலாம், இல்ல ஃபியரா இருக்கலாம். நீ அவங்க கிட்ட பயப்படுவ, ஒண்ணுமில்லாதவன்ட்ட பயப்பட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்லாத மனிதர்கள் சேர்ந்தா ஒரு நிமிஷத்துல உங்களை தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு வரலாறு. அவங்கதான் இவங்களை தூக்கி உட்கார வச்சோ. சாதாரண அவங்களுக்கு அவங்களுக்கான நீதியை கூட கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு மக்களுக்கு வந்து இதா இருக்கலாம். மக்கள் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது, ஏன்னா அவர் காவலர்களை எவ்வளவு கொச்சையாக பேசினார் நமக்கு தெரியும். அவர் திமுகவை பேசிய போது அவர் மீதான கைது நடவடிக்கை நடக்கல. திமுக தலைவரை பேசிய போது நடக்கல. தலைவர் குடும்பத்தை பேசினார்.
அவங்க தலைவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பேசினார், அப்பெல்லாம் கைது நடவடிக்கை நடக்கலாம். எப்ப கைது நடவடிக்கை நடந்துச்சுன்னா ஒரு பெண் காவலர் மீது ஆபாசமான தாக்குதலை அவர் நடத்திய போதுதான் கைது நடவடிக்கை நடக்குது. அங்கதான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட். முதல் முறை உள்ள போனது நீதிமன்றத்தை அவர் கொச்சைப்படுத்தி நீதிபதி கொடுத்த தண்டனையின் பேர்ல உள்ள போனது. ரெண்டு இதுதான் முக்கியம். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க, அந்த இடத்த அன்னைக்கு கருத்துரிமைன்னு ரோட்ல இறங்கி போராடிய சக்திகள்லாம் இருக்காங்கல்ல, ரோட்ல இறங்கி போராடினவங்க, அதாவது ஒரு பெண் காவலரை ஆபாச தாக்குதல் நடத்தினது கூட கருத்துரிமை அப்படின்னுட்டு பதாகை ஏந்தி போராடிய யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ரோட்ல நீங்க பார்க்க முடியுதா? யாராவது ஒருத்தர் ரோட்ல விடுங்க சார், யூடியூப்ல உட்காந்து இது தப்பு, ஒரே ஒரு ட்விட் இது தப்பு சொல்ல முடியுதா? சார் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், இந்த தாவேக ஆட்சி சவுக்கு சங்கரை கைது செய்தாலும் இவர்கள் யாரும் பேச மாட்டாங்க. இப்ப யார் கைது செய்யறா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். எதுக்காக கைது செய்யறாங்கிறது முக்கியம் கிடையாது. திமுக இருந்தா அடிப்போம், மத்தவங்களா இருந்தா ஒண்ணும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு லிபர்ட்டி உங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனா ரொம்ப காலத்துக்கு இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நீடிக்காது. இன்னைக்கு திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, திமுக சார்பாக இயங்கக்கூடிய சமூக ஊடக பதிவர்கள் மீது நீங்க அட்டாக் பண்ணும் பொழுது, ஆஹா நல்லா இருக்குடா, ஜாலியா இருக்குடா, பொலிட்டிஷியன் வாங்குறான் அப்படின்னு நீங்க போயிடலாம். அடுத்து என் வீட்டுல கரண்ட் பில் பிரச்சனை வந்துருச்சுன்னு நீங்க ரோட்ல வந்து நிக்கும் போது அந்த கரம் உங்களை நோக்கி வரும். ஏன் தெரு சரியில்லை, என் தெருவுல மழை தண்ணி நிக்குதுன்னு நீங்க பேசும் பொழுது அவதூறு பரப்புற அப்படின்ட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்கும். அன்னைக்கு நிக்கும் பொழுது இதனுடைய ஆபத்து புரியும். அதனால சொல்றேன், பாசிசமும் சர்வாதிகாரமும் அது எல்லார்ட்டையும் கொடுமையா தான் நடக்கும். இப்போ அவரு தேர்தலுக்கு முன்னாடி பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ இவர் எந்த சம்ல வருவாரு? இந்த நடவடிக்கை எல்லாம் எந்த சம்ல வரும்? கொடுமையான பாசிஸ்டாக இருக்கிறார் சார். உலகம் முழுக்க சர்வாதிகாரிகள் தங்களுடைய இமேஜ் மீது அட்டாக் நடந்த போதெல்லாம் தன்னுடைய வாட்ச் டாக்ஸை, ப்ரொடெக்டிங் ஃபோர்ஸஸை, போலீஸ் மாதிரியான அமைப்புகளை ஏவி விட்டு அடக்குமுறையை கட்டவிழ்த்திருக்கிறாங்க. மோடியில தொடங்கி உலகம் முழுக்க இருந்த எந்த சர்வாதிகாரி என்ன எடுத்துக்கங்க, அது நடந்திருக்கு. இன்னைக்கு அதே பேட்டர்னை தமிழ்நாட்டில் இவர் எக்ஸிக்யூட் பண்றாரு. ஜெயலலிதா கூட எல்லாத்துக்கும் அரெஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுவாங்க, பேசுனாங்க, கருத்துரிமை எனக்காக இது பண்ணாங்கன்ட்டு. ஒரு பக்கம் சிவில் சூட் நடக்கும், ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல அரெஸ்ட் நடக்கும். ஆனால் இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் அரெஸ்ட், எளிய மனிதர்கள் அரெஸ்ட், சாதாரணர்கள் அரெஸ்ட். நீங்க ஒரு பதிவு போட்டோம்னா இந்த பதிவுக்கு வருவானா, அடுத்த பதிவுக்கு வருவானா அப்படின்னுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்து பேசக்கூடிய அவ்வளவு பேரும் அச்சத்தில் இருக்கிறார். இன்னைக்கு கருத்து பேசுறவங்களோட அது நிக்கும்னு நினைக்காதீங்க, நாளைக்கு காமன் மேனே அதை ரீச் பண்ணும். இன்னைக்கு அரெஸ்ட் ஆனவங்க என்ன பெரிய பின்புலம் உள்ளவங்களா, வெறும் கோடீஸ்வரரா, அதிகார பலம் உள்ளவரா, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவரா, எம்எல்ஏவா, எம்பியா, கவுன்சிலரா? ஒண்ணும் கிடையாது, சாதாரண பையன். அவரை தூக்கி உள்ள வைக்கிறீங்க. அவர் குடும்ப நேர்த்தி முழுக்க என்ன நடங்கிறது? என்ன கேட்டுட்டாரு? உங்களை ஆபாசமா பேசிட்டாரா, அவதூறா பேசிட்டாரா? ஒண்ணும் கிடையாது. அந்த இதுல கரூர்ல ஒரு இன்சிடென்ட், ஒரு மாற்றுத்திறனாளி, முழுமையான மாற்றுத்திறனாளி. ஏன் உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மேல இவ்வளவு வன்மத்தோடு இவங்க தெரியுறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாற்றுத்திறனாளி போலியோ அட்டாக் ஆனவர் நினைக்கிறேன், ஸ்ட்ரக்சர்ல தான் வர முடியுங்கிற கண்டிஷன்ல இருக்கிறேன். அவர் வந்து ஒரு முதலமைச்சர் குறித்து அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லி நீங்க வழக்கு போட்டு அவரை தூக்கி உள்ள வைக்கணும்னுட்டு ஃபிட்னஸ் வாங்கிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னால நிக்கிறீங்க. அவங்க ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்றாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும்ல சார், நீங்க எப்படி அவரை கொண்டு ஜெயிலில் வைப்பீங்க? ஆனா அதே குளித்தலையில ஒரு தாவேகாவினுடைய ஒன்றிய செயலாளர் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டாருன்னு புகார் வருது, காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, பொதுமக்கள் அடிச்சு உதைக்கிறாங்க. இப்ப யாருக்கு என்ன நீதியை நீங்க கொடுக்குறீங்க? அதாவது தொடர்ச்சியா ஒரு ஃப்ரீ ஹேண்டடா டிவிகேவை சார்ந்தவர்கள் அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஹேண்டடா இருக்கும்போது அப்போ நம்ம டிவிகேல சேர்ந்துட்டா தப்பு பண்ணிடலாம், தப்பு பண்ணாலும் தப்பிச்சுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பொது சமூகத்தில் உருவாகாதா? இல்லை, முழுமையாக அதை நோக்கி தான் அவங்க நகர்த்துறாங்க. ஒரு முறை நிர்மலா சீதாராமன் நம்ம யார் சொன்னாங்க, ஒரு பேட்டியில சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நீங்க ஊழல் குற்றச்சாட்டு வச்சவங்க, இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபட்டவங்க எல்லாம் நீங்க இணைச்சிப்பீங்களா? யாரா இருந்தாலும் இணைச்சிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடத்தி காட்டக்கூடியவராகத்தான் விஜய் இருக்கிறார். இவரே ஊழல்வாதிகள்னு சொன்னவர்களை கூட இன்னைக்கு தூக்கி ஓரமாக பக்கத்தில் வச்சுட்டு இருக்காரு. இந்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது, நீ போய் அவங்கள என்ன வேணா கடி, எவ்வளோ வேணா சர்வாதிகாரம் பண்ணு, எவ்வளோ வேணா அட்டாக் பண்ணு, என்னோட இமேஜுக்கு பாதிப்பு வந்துடாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான் சார். எல்லா விஷயத்துலையும் கவனிங்களேன், ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு. திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்தை வந்து திமுக ஆட்சியில் ஒரு யூடியூப்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம். மத நல்லிணக்கத்தை, மதுரை மன்னனுடைய பெருமையை, அங்க இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். அது எந்த மதத்துக்கு எதிரான படம் கிடையாது. அந்த ஆவணப்படத்தை அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர்கள் தான் வெளியிடுறாங்க. இன்னைக்கு உங்க கூட நிற்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, இடதுசாரிகள், விசிகா, இந்த மாதிரி கட்சிகள் அதுக்கு
வந்து பாராட்டி பேசுறாங்க, நடக்குது. அந்த ஆவணப்படத்தை புதுக்கோட்டையில ஒரு கலை இலக்கிய அமைப்பு நடத்தும் பொழுது நீங்க தடை பண்றீங்க. எதிர்த்து கேள்வி கேட்டா மேலிடத்து உத்தரவு அப்படிங்கிறாங்க. சென்னையில அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல அவங்க எம்எல்ஏ தான். ஆமா, மேலிடத்து உத்தரவுன்னு ஒரு வார்த்தை வருது. திருப்பது ஸ்ரீவைகுண்டம் சரவணன் எம்எல்ஏ இதான அந்த மிரட்டல் வழக்கு, பாலியல் புகாருக்கு உட்படுத்தப்பட்ட அந்த இதுல மிரட்டல் வழக்குல அவங்க மேலிடத்துல சொல்லிடுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுது. இந்த நிலப ஊழல் வழக்குலையும் வந்து மேலிடத்திற்கு தொடர்பு இருக்குமான்னு கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்கள் கேட்கறாங்க, அதிமுக கேட்கறாங்க. அங்க ஒரு மேலிடம்ங்கிற வார்த்தை வருது. திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்திலேயே இங்க சென்னையில திரையிடும் பொழுது ஒரு நுங்கம்பாக்கத்துல ஒரு பிரைவேட் ஸ்டுடியோல அதை பிளான் பண்றாங்க. சங் பரிவார் அமைப்புகள் திரையிடக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. காவல்துறை பாதுகாப்பு வழங்க மறுக்குது, அனுமதி இல்லைங்கிறாங்க. நூற்றுக்கணக்கான போலீஸை குவிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம, ஸ்கிரீன் பண்ண விடாம தடுக்கிறீங்க. இதே தியேட்டர்ல, ரொம்ப வேற எங்கேயும் கிடையாது, இதே தியேட்டர்ல 4 மாசத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில அந்த படம் ரிலீஸ் ஆகப்படும். இது வித்தியாசம் இருக்குல்ல. அங்க ஒரு வார்த்தை மேலிடம்னு வருது. எல்லா இடத்துலயும் மேலிடம் மேலிடம் மேலிடம்ங்கிறாங்களே, யார் அந்த மேலிடம்? விஜய் தான் அந்த மேலிடமா? இல்ல விஜய் அல்லாத வேறு யாரும் ஒரு நிழல் அதிகார அமைப்புகள் இங்க இருக்கா? யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல யாரா வேணா இருக்கலாம். ஏன் அமைச்சர்களா இருக்கலாம், ஆலோசகர்களா இருக்கலாம். ஜியோ போட்டாங்களா போடலையான்னு தெரியாம கேபினெட் மீட்டிங்ல கலந்துக்கிறாங்கன்னு புகார் வருது இல்லையா, அவர்களா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். இந்த இந்த மேலிடம் யாருங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அது யாருக்கு? அது விஜயா? ஏன்னா இன்னொன்னும் பாருங்களேன், எந்த இடத்துலயும் அவர் வந்து ஒரு மன்னர் மனநிலையில தான் வாழ்றாரு. அமோனியா வாயு கசிவு நடக்குது, கொத்து கொத்தாக மக்கள் சாகிறார்கள். அப்ப வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படும். இவர் அதிகாரபூர்வமா இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே கவர்னர் இரங்கல் தெரிவிச்சார். கவர்னர் நாட்டுல தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அமைப்பு, அவர் இரங்கல் தெரிவிச்சார். அதுக்கப்புறம் முதலமைச்சர் இரங்கல் தெரிவிக்கிறார். இந்த இரங்கலுக்கு முன்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்ன கேட்கறாங்க? முதலமைச்சர் வருத்தப்பட்டார்னு தகவல் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. கும்மிடிப்பூண்டியிலன்னு நினைக்கிறேன், ஒரு வடமாநில சிறுமி 3 வயது குழந்தைன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறது. அந்த கேஸ்லையும் மாவட்டத்தினுடைய அமைச்சர் வந்து முதலமைச்சர் வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சார், இன்னைக்கு உலகம் என்ன, நீங்க இருட்டு ஒரு 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 பிளாக் ஸ்கிரீன் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களை அப்ரோச் பண்ண முடியாத இடத்துல இருக்கீங்களா? இந்த குழந்தை இறந்து போயிடுச்சுங்க, என்னுடைய ஆட்சியில நடந்திருக்கு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உரியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இறந்த குழந்தைக்கு குடும்பத்துக்கு ஆறுதலும், குழந்தை இறந்த குடும்பத்துக்கு ஆறுதலும், குழந்தைக்கு இரங்கலும் தெரிவிச்சுக்கிறேன்னு ஒரு 4 வரி ட்விட்டு போடுறதுக்கு உங்களை எது தடுக்குது? ஏன் எந்த கம்யூனிகேஷனும் மக்கள்கிட்ட வச்சுக்க மாட்டீங்களா? தகவல் 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 தாவேக்காவை தகவல் வெற்றி கழகம்னு மாற்றிக்க வேண்டியதானே? இல்லை, இப்போ நீங்கள் இது வந்ததுனால நான் வரேன். சரத்குமாரில், அமைச்சர் சரத்குமாரில் ஆரம்பித்து இப்போ அமைச்சர் ரமேஷ், அமைச்சர் லோகேஷ் வரைக்கும் பல்வேறு புகார்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து அமைச்சரவை மீட்டிங் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போவும் நீங்கள் சொன்ன தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. என்னென்னா, என்னோட ஆட்சியில் வந்து யார் வந்து அமைச்சர் வந்து நீங்கள் ஊழல் பண்ணாலும் அவங்கள வந்து பதவியை விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு விஜய் சொன்னதாக வந்து எல்லா ஊடகங்களையும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இப்போது இவங்க சொன்ன நீக்கிடுவேன் அப்படின்னா, இப்போ 100 கோடி ரூபா சொத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு பழனியில் பண்ணது ஒரு ஊழல். அந்த ஊழலுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை இது பண்ணுவாங்களா, இல்லை வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷை? இல்லைங்க, அது அமைச்சர் லெவலெல்லாம் ஒன்றும் நடக்கலையா. அது ஏதோ ஒரு சார் பதிவாளர் தெரியாமல் கிளரிக்கல் எரர் அப்படின்னு தான் அமைச்சர் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதையும் நம்புவாங்கன்னு அவர் நினச்சிட்டு இருக்கு. சுறா படத்தை சூப்பர் ஹிட்னு சொன்னால் நம்புறாங்க, அந்த மாதிரி இதையும் நம்புவாங்க அப்படின்னு அவர் நம்புறாரு. ஆனால் உண்மை என்னென்னா, பழனி கோயில் விஷயத்தில் ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு. அந்த வேல்யூவை தான் பேசுறோம். 100 கோடி ரூபாய் லேண்டை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இது தப்புன்னு. அங்க அது மட்டும் தப்பு இல்லை, அது 2வது தவறு தான். முதன்மையான தவறு, அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொது நிலத்தை, கோயிலினுடைய நிலத்தை, மடத்தினுடைய நிலத்தை தனியார் பேர்ல நீங்க பட்டா போட்டு கொடுத்ததே, தனியார் பேர்ல நீங்க பதிவு பண்ணி கொடுத்ததே அடிப்படையில குற்றம். நான் வந்து ஒரு 4 தலைமுறையா ஒரு லேண்ட்ல இருந்திருக்கலாம். அந்த லேண்டை ஒரு 100 வருடத்துக்கு முன்னாலே எங்க தாத்தாவுக்கு அப்பா அப்படி யாராவது ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்கலாம். யார் நினைச்சாலும் நாங்க அதுக்கு பட்டாங்க முடியாது, நாங்க அதுக்கு பத்திரம் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் கொடுத்ததுன்னா கொடுத்ததுதான். அப்ப கோயில் நிலங்களை அமைச்சரே நினைச்சாலும் இன்னொருத்தர் கையில எடுத்து கொடுக்க முடியாது, கமிஷனரே நினைச்சாலும் இன்னொருத்தர் கையில எடுத்து கொடுக்க முடியாது, லீகலா கொடுக்கவே முடியாது. அப்ப 100 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்கிறது 2வது குற்றம் தான். முதல்ல கொடுத்ததே பெருங்குற்றம், இந்த லேண்டை கொடுத்ததே பெருங்குற்றம். அடுத்ததுதான் 100 கோடியை 2 கோடிக்கு கொடுத்தது. சார், ஒரு சார் பதிவாளர் வந்து உட்கார்றாரு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாம பண்ணிட்டாரு, அவருக்கு தகவல் பின்னணி தெரியாம பண்ணிட்டாரு. பின்னணி தெரியாம ஏன் பண்றாரு? நீங்க டெபுடேஷன்ல ஒரு நாள்ல வரீங்க,
ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது அதனுடைய வில்லங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னாலே அதுல லீகல் டிஸ்பியூட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். லீகல் டிஸ்பியூட் இருந்தா அதை விசாரிச்சுட்டு தானே பண்ணணும். லீகல் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு நாள் டெபுடேஷன்ல வரக்கூடிய ஒரு சார்பதிவாளர் எதற்காக பதிவு பண்ணி கொடுக்கிறார்? ஒண்ணு. ரெண்டாவது, 2ஆம் தேதி ஜேசி ஹெச்ஆர்என்சி அந்த கோயிலினுடைய ஜேசி இஓ ஒரு கடிதம் எழுதுறாரு. 3ஆம் தேதி அவருக்கு ப்ரமோஷன் இனிஷியேட் பண்றீங்க. 6ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. 9ஆம் தேதி நீங்க என்ன பண்றீங்க? அவர் ப்ரமோட் பண்ணி சென்னை கூட்டு வந்தாரு. இந்த நடவடிக்கை யார் எடுத்தது? ஏன் உயரதிகாரிகள் தலையீடு இருக்கா இல்லையா? அமைச்சர் நாலேஜுக்கு இது வந்துச்சா இல்லையா? அடிஷனல் கமிஷனர் ஆஃப் ஹெச்ஆர்சின்னு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஒருத்தர் கொண்டு வரீங்கன்னா அது அமைச்சருடைய நாலேஜுக்கு உட்பட்டு நடந்துச்சா இல்லையா? நாலேஜுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க வெக்கப்படணும். என் துறையில நடக்கக்கூடிய கமிஷனருக்கு அடுத்த அடிஷனல் கமிஷனர் இருக்காப்ல, அவர் அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்டே, ஒரு ப்ரமோஷனே, டெம்பரரி ப்ரமோஷனே எனக்கு தெரியாது. முறுக்கு பாக்கெட்டுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் அவ்வளவு டீடைல்டா பாக்குற அமைச்சருக்கு தெரியாது. தெரியலங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இல்ல. அது தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம வந்து சும்மா பேசிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு விக்டிம் கார்டு எடுத்துட்டோம்னா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க குற்றவாளிகள் யாரையும், குற்றம் சாட்டப்பட்ட யாரையும் தொடாத போலீஸ் கேள்வி கேட்டவனை தூக்கி உள்ள வைக்குது. அப்ப நீங்க என்ன இமேஜ் கான்சியஸ்ல தான் இருக்கீங்க? இதை யாரும் பேசிடக்கூடாது, இதை பேசுனா தங்களுடைய பிரச்சனை அம்பலப்பட்டுரும் அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. வாங்கிய 2 பேர் யாரு? அதை ஏன் இது வரைக்கும் சொல்ல மாட்டீங்க? அவங்களுடைய பின்னணியை இது வரைக்கும் விளக்க மாட்டீங்க? அவங்க விளக்கல. நீங்க எதிர்க்கட்சியா இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு இதுல ஒரு ஸ்கோப் இருக்கு. ஆனா நீங்களும் ஏன் அதை வெளிப்படையா நோக்கி நகரல? அத கேள்வியா கேட்கிறோம். அரசு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேள்வியா கேட்கிறோம். அவங்க பின்னணி எங்களுக்கு தெரியலாம். நீங்க அதை கமிட் பண்ணுங்க. யாருன்னு நீங்க சொல்லுங்க. நாங்க இன்னும் கூட சொல்லுவோம், அந்த 2 பேர் யாருன்னு அரசு சொல்லணும். அந்த 2 பேருக்கும் இந்த 2 கோடி ரூபாய் கொடுத்து லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத சொல்லணும். அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னங்கறத நீங்க டிக்ளேர் பண்ணணும். இல்ல அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டியோ அல்லது சோர்ஸ் ஆஃப் இன்கமோ இல்ல அப்படின்னா இதுல பினாமி டிரான்சாக்ஷன் நடந்திருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். பினாமி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா இல்லையாங்கிறத இடி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்போம். நீங்க அதுக்கு விசாரணை கேட்டு அவங்க வழக்கமான இதாவே கடந்து போறாங்க, இல்ல பதில் சொல்லல அவங்களுக்கு அப்படின்னா உங்களோட அடுத்த கட்ட திமுக ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னா ப்ரொசீஜரலா செய்யும். கவர்னர்கிட்ட போய் நாங்க மனு கொடுத்திருக்கோம். கவர்னர்கிட்ட கொடுத்த மனு வந்து ஏன் நேரம் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே அப்படிம்பாங்க. நீதிமன்றத்துக்கு போனா என்ன சொல்லுவீங்க? கவர்னரோட சாங்ஷன் வாங்கிட்டாங்களாம்பாங்க. அன்னைக்கு சொல்லணும்னா நாங்க கவர்னர்கிட்ட கொடுத்தோம், எந்த நடவடிக்கை எடுக்கலங்க, அதனாலதான் உங்கள்கிட்ட வந்தோம்னுட்டு. அப்ப த்ரூ ப்ரொசீஜர் தான் பண்ண முடியும். அப்ப த்ரூ ப்ரொசீஜர் தான் பண்ண. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிபிஐ கேஸ் வந்து கரூர் விவகாரத்துல நாங்க நீதிமன்றத்துக்கு போனதுல வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னுட்டு. ஏன் நேரடியாக கொண்டு போய் ரெப்ரசன்டேஷன் வந்து அந்த மானிட்டரிங் கமிட்டிட்ட கொடுக்க முடியாதா? மானிட்டரிங் கமிட்டிட்ட கொடுத்தா நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்க, டைரக்ஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர் ஆர் ஸ்கோப், மே ஆர் மே நாட் பி. அப்ப நாங்க என்ன பண்றோம்? நேரா கோர்ட்ல போடுறோம். கோர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க? போ மானிட்டரிங் கமிட்டிங்கிறாங்க. மானிட்டரிங் கமிட்டிக்கு போய் சொல்லுங்கிறாங்க. மானிட்டரிங் கமிட்டிக்கு போய் சொல்லிட்டோம். இப்ப என்ன அர்த்தம்? கோர்ட் சொல்லிதான் மானிட்டரிங் கமிட்டிக்கு போயிருக்கோம். அப்போ மானிட்டரிங் கமிட்டிக்கு கோர்ட்டினுடைய டைரக்ஷன்ஸ் இருக்கு. யூ மே கோ டு தி மானிட்டரிங் கமிட்டின்னு. அப்போ we are technically strong. நாங்க டெக்னிக்கலா தான் இதை மூவ் பண்றோம் எல்லா விஷயத்தையும். அந்த மாதிரி இந்த விவகாரத்தையும் டெக்னிக்கலா மூவ் பண்ணுவோம். இப்போ விஜய் வந்து பேச மாட்டாரு, எதை குறிச்சும் பேச மாட்டாரு, வாய் திறக்க மாட்டாருன்னு சொன்னீங்க. கரூர்ல போய் பேசினார்ல, அதை பத்தி என்ன சொல்றீங்க? இல்லை, அதாவது அதுக்கு சொன்னோம்னா கொஞ்சம் முற்போக்கா இல்லாம பிற்போக்கா இருக்கும், கொச்சையா இருக்கும். ரொம்ப காலமா பேசாம இருந்த குழந்தை பேசின உடனே அப்பா சாவை பத்தி பேசுனுச்சு அப்படின்னு ஊர்ல ஒரு வழக்கு சொல்லுவாங்க, ஒரு கொச்சையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாயை திறந்தாலே பொய், புழுகு, ஆபாசம், இது 3 தாண்டி வேற எதுவுமே இல்லை. சுயமோகம், ஒரு நாசிசம், இது இல்லாம அவருடைய உரை ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னா அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா அவர் திருச்சியில போயிட்டு நான் என்ன கவர்ச்சி டேஷான்னு கேட்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா அதே மேடையில கூப்பா கிருஷ்ணன் நினைக்கிறேன், ஒரு பெரிய கவர்ச்சிகரமான லீடரா நீங்க இருக்கீங்க, அதனால ஈர்க்கப்பட்டு தான் நாங்கெல்லாம் வந்தோம். நேரா திட்டணும்னா கூப்பா கிருஷ்ணன் நேரா கூப்பிட்டு வச்சு திட்டுங்க சார், எதுக்கு நான் கவர்ச்சி டேஷா அப்படின்ட்டு ஏதோ கொச்சையா பேசுறீங்க. அடுத்து இந்த கரூர்ல போய் நின்றுட்டு ஏதோ ஒரு டேஷ் போடுறேன். அப்ப எல்லாத்துக்கும் டேஷ் போட்டு பேசக்கூடியவரா இருக்கிறார். இந்த டேஷ் போட்டு பேசக்கூடியவர் என்ன பண்றாரு? நாளைக்கு யாராவது ஒருத்தர் டேஷ் போட்டு உங்களை திட்டிடலாம்ல, உடனே அவர் தூக்கி உள்ள வைப்பீங்க. அதுல வந்து ஒரு மாண்பு இல்ல, அவர் மாண்பற்ற பேச்சு. அதுல நீங்க என்ன டிஸ்கஷன் வச்சுக்க முடியும் பொலிட்டிக்கலா? இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கரூர்ல அவர் நடந்து கொண்ட விதம் பாருங்க. அவர் முதல்ல காவல்துறையை குற்றப்படுத்துறார். யாருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை, அவருக்கு கீழே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை குற்றப்படுத்துறார். வந்த உடனே அவர் உள்துறையில மேற்கொண்ட நடவடிக்கையில் முதன்மையான நடவடிக்கை என்ன தெரியுமா? மற்ற டிரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது, கரூர் காவல் நிலையத்தில் இருந்த 19 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, காவல்துறை தான் குற்றவாளிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் அவரே ஃபிக்ஸ் பண்றாரு. ரெண்டாவது,
மூணாவது, இதில் பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு அரசு வேலை கொடுக்குறாரு. இது மூணுத்தையும் எடுத்துக்கங்க. இப்போ சிபிஐ கேஸ் இருக்கு. இந்த சிபிஐ கேஸ்ல அந்த 19 காவலர்கள் தான் முதன்மை சாட்சி. நீங்க வந்தவுடனே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா அது அவர்களை மிரட்டுகிற நடவடிக்கையா இல்லையா? ஒண்ணு. தமிழ்நாடு காவல்துறை அதுல வந்து ஒரு ரோல் இருக்கு. ஏன்னா அதுதான் பிகினிங்ல இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்கு. நாளைக்கு ஐ விட்னஸ் அதுதான். இது எல்லாம் ரிப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சரே நீங்க தான் பண்ணீங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றது ஒட்டுமொத்த காவல்துறையை மிரட்டி இந்த விசாரணையை திசை திருப்புகிற வேலையா இல்லையா? மூணாவது, இப்போ அதை மாரி பண்ணும்போது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணும்போது மக்களுக்கே வந்து காவல்துறை மேலே வந்து ஒரு நம்பிக்கை சுத்தமாக குறையிற மாதிரி போயிடும். இப்போ அந்த துறையே அவர்கிட்ட தான் இருக்குது. சிங்கப்பெண் அதிரடி காவல் படை அப்படின்னு நிறையா உருவாக்கிட்டு இருக்காங்க. போதை ஒழிப்புக்கு தனிப்படை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்திலேயே ஆப்போசிட்டில் வந்து காவல்துறை மேலே குற்றம் சாட்டுறாரு, அது மேலே நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரியான நெரேட்டிவ் வரும்போது மக்கள் எப்படி இதை பார்ப்பாங்க? மக்கள் எப்படி இதை நம்புவாங்க? இல்லை, அடிப்படை காவல்துறையை பற்றி இல்லை, காவல்துறை மீது வைக்கக்கூடிய நரேட்டிவ் இருக்குல்ல, அந்த நரேட்டிவை ஒரு பக்கம் தன்னுடைய தனிப்பட்ட லாப நோக்கங்களுக்காக, தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக, தான் மேலே யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக எளிய மனிதர்கள் மேலே அதை தூக்கி ஏவி விடுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவல்துறையை வந்து கடந்த காலத்தில் வந்து நேரடியாக அது என்ன, அது ஒரு கூட குறைய சொல்லணும்னா அது ஒரு கொலைப்பழி சுமத்துறது தானே. அதையே பண்ணக்கூடிய அளவுக்கு துணிறாருன்னா காவல்துறை மீதான நம்பகத்தன்மையை அவர் இழக்க வைக்கிறார். பாஜக சங் பரிவார் கும்பல் வந்த பிறகு இந்தியா முழுக்க அவங்க ஒரு வேலையை பண்ணாங்க பர்ஃபெக்டா. இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீது நம்பிக்கையை இழக்க வைத்தல். தேர்தல் ஆணையம், ஆர்பிஐ, விசாரணை அமைப்புகள், சிபிஐ, ஐடி, இடி, இந்த மாதிரியான முகமைகள், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டினுடைய முகமை, இது எல்லா அமைப்புகளின் மீதும் எளிய மனிதர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை சிதைத்தது தான் பாஜகவினுடைய பெரிய பிளஸ். பெரிய அதை அவங்களுக்கு பிளஸ்ன்னு சொல்றேன், அது சரின்னு சொல்லலாம். அந்த வேலையை ஒரு காவல்துறையிலிருந்து தொடங்கியிருக்கார். ஒவ்வொரு துறை மீதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான நம்பிக்கைங்கிறத டெமாலிஷ் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய ப்ராஜெக்டோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், கரூர் விஷயத்துல ஒரு வேலை கொடுத்ததை ஏன் கிரிட்டிக்ஸ் பண்றோம்? ஒன்றும் கிடையாது சார். சிபிஐ வேணும்னு ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷனருடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, என் பையன் தாங்க இறந்தது, என் புருஷன் என் கூட இல்லை, இந்த பிள்ளை பெத்ததுலேருந்து வளர்த்ததுலேருந்து எல்லாம் நான் தான், அந்த பிள்ளைய ஒரு நாள் கூட அவர் கண்டுக்கிட்டது கிடையாது, இன்னைக்கு வந்து அந்த பிள்ளை பேரில் லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வழக்கு போடுறாரு, இந்த வழக்குக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே அம்மா சொல்றாங்க, 10 வருஷமா என் கூட இல்லாத புருஷனுக்கு கூப்பிட்டு வேலை கொடுக்குறாங்க, இந்த பையனை நான் தான் வளர்த்தேன், நான் தான் தகுதியான ஆளு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன மெசேஜ் நீங்கள் கன்வே பண்ணுறீங்க? யாருனுடைய பெட்டிஷன் அடிப்படையில் உச்சநீதிமன்ற சிபிஐ டைரக்ஷன்ஸ் கொடுத்துச்சோ அந்த பெட்டிஷனருக்கு நீங்கள் அரசு வேலை கொடுக்குறீங்க, அது தப்புன்னு இறந்து போன குழந்தையை வளர்த்த அம்மா சொல்கிறாங்க. இது அந்த விசாரணையை பாதிக்குமா? பாதிக்கும். இந்த கேள்விக்கு விஜயோட பதில். அப்போ உங்களுடைய, அதாவது அவர் டைலாக் சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய் எடுத்து உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்றீங்க அப்படிங்கிறது அது 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 ரொம்ப குறைவான விஷயம். நீங்க வந்து ஒரு பக்கம் காவல்துறை சாட்சியாக இருக்கக்கூடிய காவல்துறையை மிரட்டுதல், இன்னொரு பக்கம் ஒரு பலனை கொடுத்து சாட்சியாக இருக்கக்கூடிய மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு பக்கமா திரட்டுதல், வழக்கின் விசாரணையை ஒன்றும் இல்லாம பண்றது அப்படிங்கிறது தான். இவ்வளவு யோக்கியமா இருந்தா அன்னைக்கு உள்ள அந்த சிசிடிவி எடுத்து வெளில விட வேண்டியது சார். உங்கள்கிட்ட இருக்கும்ல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சதியை அரங்கேற்றது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது முதலமைச்சர் பேசுனதில் வந்து மாண்பு இல்லை, அவர் ஒரு முதலமைச்சர் வந்து டேஷ் அப்படின்லாம் சொல்லி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே சமயம் வந்து முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அது கொடுக்குறப்போ என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர் நிர்மல்குமாரை வந்து பைத்தியக்காரன், சைக்கோ, அதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் வசனம் அப்படின்னு சொல்லி அரண்மனை நாயே அடக்கடா வாயே அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்படி ஒரு அமைச்சராக இருக்கிறவரை வந்து அவர் இப்போ முதலமைச்சர் பேசும்போது இல்லாத மாண்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் அதை மாண்போடு அணுகணும்ல. இல்லை, அரண்மனை நாயே அடக்கடா வாயேங்கிறது எதிர்வினை. ஒரு பைத்தியம் சைக்கோன்னு சொன்னது எதிர்வினை, அதெல்லாம் வினை கிடையாது. நான் ராசா அவர்கள் தஞ்சாவூரில் பேசினாரு, முட்டாள் முதல்வர்னு சொல்லிட்டாருன்னு எல்லாம் பொங்கினாங்க. அது ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்பீச். யாரை ரெஃபர் பண்ணி சொல்றாரு? ஆதவர்ஜுனா அவருடைய திமுக ஆட்சி காலத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கறத சொல்லி சொல்றாரு. நீங்க எதிர்வினைகளை பூரா நோட் பண்றீங்களே தவிர அதனுடைய ஆரிஜின் பாயிண்ட் என்ன, வினை என்னங்கிறத நோட் பண்ண மாட்டீங்க. இந்த பக்கம் அரைவான், இந்த பக்கம் அரைவான், நாங்க இந்த பக்கம் அரைப்பா, இங்க கொஞ்சம் கேப் இருக்குப்பா, அரைவான்னு காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க. திமுக அப்படி காட்டக்கூடிய கட்சி கிடையாது. நீங்க என்ன பால போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்,
இதுல திமுக ஆளுநர்கிட்ட போய் ஒரு புகார் கொடுக்குது. அந்த புகார் உங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு, நீ குதிரை பேரம் நடத்தினங்கிற குற்றச்சாட்டு, எங்க எம்எல்ஏ 50 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசினங்கிறது குற்றச்சாட்டு. இதே குற்றச்சாட்டுக்கு நீ திமுக மேல போலீஸ் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்க. அப்ப யோக்கியமா இருந்தா நீ என்ன பண்ணணும்? நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆனா அதை ஸ்கிப் பண்றது, இந்த கேள்வியை அலைவா வச்சிருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்றது? திமுகவுக்கு வேலை இல்லை, வெட்டியா உட்காந்துருக்காங்க, அதனால இது பண்றாங்க அப்படின்னுட்டு. வெட்டியா உட்காந்துருக்கவங்களை பார்த்து ஏன் ராஜா பயப்படுற? ஏன் நடுங்குற? நாங்க வேலை இல்லாம வெட்டியா தானே இருக்கோம், எங்களை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏன் என்ன பேசினாலும் வழக்கு, என்ன பேசினாலும் கைது, என்ன பேசினாலும் போலீஸ் நடவடிக்கை? நீ என்ன இது அவங்க இது வரைக்கும் அட்டம் பண்ண ஃபாஸ்ட் ஆக்ஷன்லயே நேற்று நைட்டு கிடைச்ச ரிமாண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு சாதகமா இருந்தது. மற்றபடி அத்தனை விவகாரத்திலையும் ரிமாண்ட் கூட அவங்களால பண்ண முடியல. அந்த மாற்றுத்திறனாளியா இருக்கட்டும், அன்பானந்தம் அவர்களா இருக்கட்டும், இங்க சரண் ஜெயராமன்கிற ஜென்சி பையனா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ரிமாண்ட் கூட அவரால் பண்ண முடியல. முன்னாள் அமைச்சருக்கு மீதான வழக்குகள்ல முன்ஜாமீன் கொடுக்குறாங்க, அதே போல ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் லுக் அவுட் நோட்டீஸ் விஷயத்துல அசிங்கப்பட்டு வரீங்க. ஆனா எங்களை பார்த்து நீ வேலை வெட்டிடல அப்படிங்கிற. நீ 6 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி என்னவா இருந்த? நீ ஒரு தலைக்கு மேல வேலை வச்சுட்டு இருந்தீங்களா சார்? உங்க மேலேயே முறைகேடு புகார் இருக்கே சார், அதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? உங்க துறை சார்ந்த விஷயம் தானே சார் இந்த நாகர்கோயில்ல நடந்த கஸ்டோடியல் ஜுடிஷியல் கஸ்டோடியல்ல நடந்த டெத்து. அதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? உங்க துறை சார்ந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல மாட்டாராம், மற்ற எல்லா விஷயத்துக்கும். அதாவது ஒரு RSS வளர்ப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த அரசினுடைய செய்தி தொடர்பு முகம். அதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு விஜய் சொல்லக்கூடிய செய்தி. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, எதிரி எடுக்கிற ஆயுதத்தை தான் நாங்களும் எடுப்போம், கணத்தை காட்டிட்டுலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அதை நோக்கி ப்ரக்ரஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போது ரீஸ்ட்ரக்சர், டிஎம்கே ரீஸ்ட்ரக்சருக்கு குழு அமைச்சிருக்காங்க. இந்த ரீஸ்ட்ரக்சருங்கிறது இதுக்கு தகுந்த மாதிரியான இதாக இருக்குமா, எப்படி இருக்கும்? இல்லை, திமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு, அதாவது மறுசீரமைப்பு குழு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அது வெவ்வேறு வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. அது ஜெயிச்சப்போ அமைச்சிருக்கோம், தோத்தப்பையும் அமைச்சிருக்கிறோம், எல்லா வகையிலும் அமைச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு 2011ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு தோல்வி வந்தபோது அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மறுசீரமைப்பு குழு அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு மாற்றம் கட்சிக்குள்ள நடந்துச்சு. 2024 வெற்றிக்கு பிறகும் ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது. 5 பேர் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது. தோத்தாதான் அமைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, வென்ற போதும் அதை அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது இன்னைக்கு அதே போல ஒரு தோல்விக்கு பிறகு கட்சியினுடைய அமைப்புகளை பலப்படுத்துவதற்கும் அதுக்கான ஒரு கமிட்டியை போட்டு இன்னைக்கு ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கமிட்டி விரைவில் ஆகஸ்ட் மாதத்துல அறிக்கை கொடுக்க போறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் கட்சியினுடைய நிர்வாக அமைப்புகள் மறுசீரமைக்கப்படும். அவங்க பப்ளிக்ட இருந்து, கட்சிக்காரர்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட ஃபீட்பேக், அவங்கள்ட்ட இருந்து அந்த தகவல் அடிப்படையில் தான் அந்த கமிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கமிட்டி தலைவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்த பிறகுதான் தெரியும் என்ன மாற்றம் இருக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் உங்களோட கருத்தை எங்களுக்கு பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி.